விநாயகர் கரைக்கிறதுக்கான நாள் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எங்க வீட்ல இருக்க விநாயகர நாங்க கரைக்க எடுத்துட்டு போன கத தான். ஏன்னா ஒரு 5த் டே எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த சண்டே வந்ததுனால, நாங்க நல்லா தூங்கிட்டோம். ஆனா நல்ல நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதையும் மறந்துட்டோம். அதுக்கப்புறமா டைம் பார்த்தா 12 மணிக்குள்ள எடுக்கணும்னு இருந்துச்சு. ஆனா நாங்க எந்திரிச்சது என்னவோ ஒரு 10 மணி. இது என்னடா பெரிய டாஸ்க் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அத விட்டா ஈவினிங் தான் நல்ல நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஈவினிங் எனக்கு ஒரு ஷூட் இருக்கனால, சரி 12 மணிக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு நானும் யஷ்வந்த் வேக வேகமா அவர் விநாயகர் ரெடி பண்ண, கடைக்கு போக வர, நான் சாப்பாடு வைக்க, புளி சாதம் கிளற இப்படின்னு ஒரு பரபரப்பா போச்சு. ஃபைனலி ஒரு 11:30 11:40க்குலாம் நாங்க விநாயகர் எடுத்துட்டோம். அங்க மூக்கனேரிக்கு போனா, நம்மள மாரி நெறைய பேரு இந்த 5வது நாள் விநாயகர் எடுப்பாங்க போல. சின்ன சின்ன விநாயகர்ல இருந்து பெரிய பெரிய விநாயகர் வரைக்கும் நெறைய இருந்துச்சு. ஆனா நெறைய குழந்தைங்களும் இருந்தாங்க. என்னதான் வீட்ல குழந்தைங்களுக்காக விநாயகர் வைக்கிறதா இருந்தாலும், இத எடுத்துட்டு போற அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் மனசே ஒரு மாரியா தான் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க. நாங்களும் அங்க போய் எல்லார் மாரியும் அங்க வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு, நம்மளோட விநாயகர் கரைக்கிறதுக்கும் போயாச்சு. அங்க கரைக்க குடுத்ததுக்கப்புறம், "சரி வா போலாம்" அப்படின்னு. யஷ்வந்த் "இல்ல, இல்ல அது விநாயகர் கரைக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நாங்க அப்படியே கரையோரமா நின்னு நம்மளோட விநாயகர பார்த்துட்டே இருந்தோம். எங்க வீட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அவருக்கு டாட்டா பாயும் நாங்க சொல்லியாச்சு. உங்க வீட்ல இருக்க விநாயகர நீங்க என்னைக்கு கரைச்சீங்க? உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி போணுச்சு? அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. அதுவும் இல்லாம அங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பஜனைலாம் பாடி விநாயகர கரைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன, செமையா பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் பார்த்தா அங்க ஒரு பாட்டி மோர் வித்துட்டு இருந்தாங்க. நானும் யஷ்வந்தும் மோர் வாங்கி நல்லா திருப்தியா குடிச்சிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்து நல்லா ஜாலியா வேடிக்கையும் பார்த்துட்டு, அப்படியே கிளம்பிட்டோம். இப்படிதான் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி இருந்த இந்த 5 டேஸ் போச்சு. ரொம்ப நல்லாவும், ரொம்ப அமைதியாவும், பீஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.